பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய இனிய தமிழ் மக்களை மீண்டும் உங்களுடன் விசாவை பற்றி இந்த கனேடிய தமிழன் பேச போகிறேன். குறிப்பாக நாங்கள் கடந்த சில வாரங்களாக எந்த விதமான பிரதியும் போறவில்லை, கொஞ்சம் சிக்காகிவிட்டேன், நானும் சிக்காகிவிட்டேன், அதே போல ராஜ்புரம் சிக்காகிவிட்டார். மீண்டும் வருகின்றேன். எங்கே எங்களை காணவில்லை என்று பலர் கேட்டிருந்தீர்கள். இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய சேவையை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இன்று நான் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விசிட்டர் விசாவிலே இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்ஸை அனைத்து மக்களுக்கும் தருகிறேன். மறக்காதீர்கள், தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன ஒரு பிரதி போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் உலகளாம் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திருக்கிறீர்கள். எனவே பார்த்ததுக்கு பயனாக நீங்கள் என்னை மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு செய்தால் முயற்சியாக இருக்கும். நான் தொடர்ச்சியாக உங்களுக்காக இந்த சேவையை செய்து வருகிறேன். புதிதாக இப்பொழுது இந்த விசிட்டர் விசாவில் என்னெல்லாம் நடக்கின்றது என்று சொல்லி அப்டேட் எங்களுடன் மீண்டும் ராஜ்பவன் மல்டிமீடியா அவருடைய சேவை மூலமாக பலருக்கு இந்த உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறார். அவரை மீண்டும் காணுகிறேன். பலர் கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தீர்கள், அதற்கான ஆன்சர் எல்லாம் வரப்போகின்றது. எங்கே வாருங்கள். வணக்கம் ராஜ்பவன், எப்படி சுகமா இருக்கிறீர்களா? ஓகே, நீங்களும் கொஞ்சம் சிக்காய் விட்டீர்கள் கடந்த சில வாரங்களாக. காரணம் எங்களுடைய இந்த கனடிய வெதர் கொஞ்சம் மாறுதலுக்கு ஏற்படுத்தி விட்டது. எனிவே, ஓகே, இப்பொழுது நாங்கள் சப்ஜெக்டுக்கு வருவோம். அப்டேட் என்ன நினைக்கின்றீர்கள்? இப்போ இந்த விசிட்டர் வீசா, இந்த விசிட்டர் வீசா என்பது உண்மையிலேயே இது அந்த காலத்திலே இருக்கின்றது, எப்பயோ ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த கோவித்துக்கு பின்பு இந்த விசிட்டர் விசாவை கொஞ்சம் அதிகரித்திருக்கிறார்கள் கனடா. காரணம், இங்கே வரக்கூடியவர்கள் தகுதியானவர்கள் வேலை செய்யலாம் என்று சொல்லி. ஆனால் இலங்கை மக்களை குறிப்பாக இந்த கடந்த சில ஒரு வருடங்கள் காலமாக மிக அதிக அளவிலே எங்களுடைய இலங்கை மக்களை என்ன காரணத்துக்காக அவர்கள் தற்பொழுது தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்பொழுது நிலைமை பற்றியும் என்னத்துக்காக அந்த இலங்கை மக்களை அதிகப்படியாக கூப்பிட்டாக நினைக்கிறீர்கள்? இலங்கை மக்களை பொறுத்தளவில் அவர்கள் இங்கே இப்போ விசால இப்போ புதுசாக வர பற்றி நான் சொல்லல. இப்போ இலங்கை மக்கள் கூடுதலாக கனால நல்ல ஒரு வேலைகள் செய்து அவர்கள் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பில்லாமல் தான் இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் சரியான முறையில் டேக்ஸில் பே பண்ணுறாங்க, நல்ல வேலைகள் செய்கிறார்கள். இப்போ அதே நேரம் எல்லா அவருக்கு அந்த என்னென்னு சொல்கிறேன், இப்போ ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் அவர் ஒரு இலங்கை மக்களை ஒரு சரியான விருப்பத்தில் ஒரு வேலைக்கு எடுப்பார்கள். ஸோ 59 அவர் ஒரு சரியான ஒரு நல்ல முறையில் ஒரு வேலை செய்யக்கூடிய ஆட்கள்னு சொல்லி ஒரு கனகாலமாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இவர் நல்ல ஒரு வேலையில் செய்யக்கூடியவரும் நேர்மையானவர்கள் என்று சொல்லி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது மட்டுமல்ல, இப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய லிபரல் கவர்மெண்ட் குறிப்பாக பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் இப்படியான கண்ட்ரிகள் இருந்த போதிலும் கூட, இந்தியா இருந்த போதிலும் கூட அவர் இந்த இந்தியாவோட ஒரு சின்ன ஒரு இணக்கப்பாடு எங்களுடைய லிபரல் கவர்மெண்ட்டுக்கு இருந்தது அனைவருக்கும் தெரியும். அது ஒரு காரணமாக வைத்தும், ஏன்னா நிறைய இந்தியாவிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வீசா மற்றும் வரக்கூடிய வேலைக்கு காரணமாக வீசா மற்றும் அங்கிருந்து கூட ரெஃப்யூஜிகள் வந்திருக்கின்றார்கள் பல காரணங்களுக்காக. அவர்களுக்கு சுனாமி இப்படி போன்ற விடயங்கள் நடந்த, குஜராத்தில் நடந்த பிரச்சனைகாரியம் எல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்திருக்கிறார்கள். பஞ்சாபில் நடந்த பிரச்சனைகாரம் இன்னும் பஞ்சாபிய மக்கள் இங்கே அகதிகளாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழையடி வாழையாக. அப்போ அதன் காரணமாகவும் அந்த இந்தியாவிலே இருந்த அந்த பிணக்கக்காடு காரணமாகவும் எங்கள் பக்கம் காற்றடித்து விட்டது நினைக்கின்றேன் இலங்கை. நிறைய இலங்கை மக்களை தற்பொழுது கிட்டத்தட்ட நினைக்கின்றேன், இது ஒரு அன்னளவாகத்தான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆயிரம் பேருக்கு மேல் இங்கே இந்த வருடத்தில் இறங்கி இருக்கின்றார்கள், சக்சஸாக வந்து இறங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய மக்களுடைய, நீங்கள் சொன்னது போல எங்களுடைய மக்களுடைய ஹார்ட் ஒர்க்ஸ், அந்த உழைப்பு, எங்களுடைய சமுதாயம் இங்கே இருக்கக்கூடிய நிலை, இலங்கை மக்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலை, ஒவ்வொருவருமே வேலைக்கு போகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் முடிந்த அளவு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டிலே கூட இந்த வீடுகளை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் கணவன் மனைவி என்று பொறுப்பாக வேலை செய்து இங்கே தற்பொழுது அவர்களுடைய நியூ ஜெனரேஷன், எங்களுடைய 2வது 3வது ஜெனரேஷன் வந்து விட்டு நினைக்கின்றேன். அவர்களுடைய அந்த கடினமான உழைப்பு எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு என்ன சொல்வது, அவர்கள் அதை ஒரு உற்றுநோக்காக பார்க்கின்றார்கள். ஆரம்ப காலத்திலே 70s இட்டாலியர்கள் இங்கே வந்தார்கள், நிறைய இட்டாலியன்ஸை கூப்பிட்டார்கள். அப்பொழுது கூட அவர்கள் எல்லாம் இங்கே பெரிய பில்டர்ஸ், கம்பெனிஸ் என்று மாபெரும் பிஸ்னஸ் வந்தார்கள். இட்டாலியன் கம்யூனிட்டி அப்படி ஒரு இதாக இருக்கிறார்கள். அதுபோல எங்களுடைய கம்யூனிட்டியும் இப்படி சொல்கிறார்கள், இலங்கை கம்யூனிட்டியும் என்று சொல்லி. அதன் காரணமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த விசாரணை நிலவரம் எப்படி போகின்றது? விசா நிலவரம் இப்போ ஒரு கொஞ்சம் கடினமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். விசாவுக்கு நிப்பாட்டவில்லை. ஆனால் இப்போ கடந்த காலங்களில் கடந்த 2-3 மாதங்களில் கொடுத்த அளவோட ஒப்பீட்டு அளவில் இப்போ கொஞ்சம் விசாவை கொஞ்சம் கடினமாகி இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து விசா கொடுத்துன்னு இருக்கிறார். விசாவை அவர்கள் நிப்பாட்டவில்லை. அது இப்போ கொடுக்குற வீதம் கொஞ்சம் குறைஞ்சாலும் ஆனால் விசாவை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த விசா இப்போ ஆக்களுக்கு நிறைய பேர் கேட்குற, இப்போ இந்த மாதத்தூரம் நிற்க போதோ இல்லை இன்னொரு அடுத்த மாதத்தூரம் நிற்க போகணும்னு சொல்லி அப்படி இல்லை. இந்த விசா தொடர்ந்து இருக்கும், அது இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கும் இருக்கும்.
ஆனால் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு இறுக்கமான முறையில் வந்து கொஞ்சம் கூடுதலான இதுகளை பார்த்து ஒரு கொஞ்சம் விசா கொடுக்குறதுல கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்கன்னா சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன்னு சொல்லலாமே ஒழிய மற்றபடி விசாவுன்னு நிப்பாட்டையில் அவர் நிப்பாட்ட போகிறதும் இல்லை. இப்போ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த ஒரு விசாவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு 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 கட்டுமானம் வேண்டும் இல்லையா, ஒரு நிலவரம் வேண்டும், ஒரு எல்லை வேணும். அவர்கள் ஒரு எல்லை வைத்திருப்பார்கள். ஆனால் நிறைய முதல் கொடுத்திருக்கார்கள். தற்பொழுது அவளை ஃபில்ட்ரேஷன் அந்த மெத்தட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. என்றால் அவள் இங்கு வந்தவர்களை பார்க்கிறார்கள், வந்தவர்களில் எவ்வளவு பேர் நிற்கின்றார்கள், எவ்வளவு பேர் திரும்பி போகின்றார்கள், அந்த எண்ணிக்கை எல்லாம் அவர்களுக்கு புள்ளி விவரம் போய்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலும் அவர்கள் அவருடைய ஃபில்ட்ரேஷனை வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் சொல்வது போல இன்றும் ஆட்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இப்போ எங்களை டொரண்டோ ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே வரணும் ஒரு நாளைக்கு வந்து கொண்டிருக்கணும். ஆனால் அவையில் போகிற விதம் ஒரு 10 விதம் கூட இல்லை. அப்போ அவர்களுக்கு தெரியும் அப்போ இது ஒன்று நடக்குதுன்னு சொல்லி தெரியும். அதனால் இப்போ கொஞ்சம் மட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். அதுக்காண்டி ஒரு தரம் நினைக்கத்தில் விசா அனுப்பாட்டிட்டார்களோ இல்லை இங்கே வந்தவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள் அப்படி எல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை, அப்படி நடக்கவும் இல்லை. ஆனால் விசா கொடுக்குற விதத்தை குறைச்சிருக்கணும், கொஞ்சம் கட்டுப்படுத்திருக்கணும். ஆனால் தொடர்ந்து விசா கொடுத்து கொண்டு தான் இருக்கணும். ஆனால் சரியாக கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூடுதலாக ஃபில்டர் பண்ணியிருக்கணும். அதனால் கொஞ்சம் ஆட்களுக்கு இந்த விசா கிடைக்கிற விதம் கொஞ்சம் குறையும். ஆனால் சரியான முறையில் நீங்கள் செய்கிற பட்சத்தில் விசா கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரம் இந்த விசிட்டர் விசா வந்தவர்கள் ஒரு காலமே நிப்பாட்ட போகிறதில்லை இல்லை. ஆனால் குறைப்பார், அது கொடுக்குற விதத்தை குறைப்பார். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக எங்களுக்கு நிறைய பேருக்கு விசா கிடைச்சிருக்குது. நிறைய பேர் இங்கே வந்திருக்கணும், நிறைய பேர் ரிவ்யூ அடிச்சிருக்கணும், ஒர்க் பாயிண்ட் மாற்றிருக்கணும், அப்படி பல மாதிரி இருக்கணும். ஆனால் இப்போ அதில் ஒரு தடவையுமே வந்து அவங்களை திருப்பி அனுப்ப போகிறான்ட்டு சொல்லி இல்லை. அதே நேரம் வேறு ஆட்களையும் அவையில் ஒரு காலம் நிப்பாட்ட போகிற இல்லை. ஆனால் அதில் இருந்து ஏர்போர்ட்டில் இருந்து நீங்கள் வேறு இதில் இருந்து எல்லாருமே இப்போ கொஞ்சம் கூடுதலாக விசாரிக்கணும். அது சரியான முறையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும். அது நீங்கள் இப்போ உங்களோட இன்விடேஷன் கொடுத்துருந்தா அந்த டீட்டெயில்ஸ் கொண்டு போகணும். மற்ற எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர்ஸ்கள் இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் அது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் சரியான முறையில் வந்தால் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை. சிலருக்கு வந்து ஆங்கில அறிவு என்பது எல்லாருக்கும் தெரியாது இல்லையா. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் துபாயிலேயோ அல்லது ஒரு வேறொரு இந்தியாவிலேயோ நாங்கள் ஒரு டிரான்சிட்டை பாம்பே, டெல்லி, கல்கத்தா போன்ற இடங்களை ஒரு டிரான்சிட்டை போட்டு திருப்பி இங்கே வருகின்ற வேளையிலே அவர்கள் அங்கே சில கேள்விகள் கேட்கின்றார்கள். அந்த கேள்விகளுக்கு இப்போ எல்லாருக்கும் எல்லா ஒரிஜினலாக விசா எடுத்துக்கின்றார்கள். அப்போ இது என்னது கேட்டால் இந்த பூசாரி சாமி வரம் கொடுத்து பூசாரி கொடுப்பாது போல அப்போ அவர் ஒரிஜினலாக விசாவை எடுத்திருக்கிறார்கள். எடுத்து ஒரு சில பேர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கேள்வியை கேட்டுக்கின்றார்கள். அவர்கள் அதுக்கு சரியான பதிலை சொல்லவில்லை என்றால் அப்படியான அதிகாரங்கள் அவர்களுக்கு இருக்கா இல்லை இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ அவைகளுக்கு வந்து இவைகளுக்கு ஒரு இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஒரு இடத்துல ஒரு ஜாப்ஸில் வேலை செய்கிறான்னு சொல்லி அவருக்கு அந்த சிஸ்டத்தில் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் இருக்குமென்னு சொன்னால் அவரை கேட்டால் அவருக்கு சொல்லாட்டி அவையில் டவுட் பண்ணிடணும். ஒரு அமைச்சப்படும் இது வந்து களவாக ஏதாவது செய்யப்படும் இருப்பிடும். ஆனால் சில நேரம் அவையில் கேட்கறது கூட இவங்க விளங்காமல் இருக்கலாம். ஆனால் இப்போ இவைக்கு இலகுவான வழி என்னென்னு சொன்னால் இப்போ இவையில் விரைக்கிலேயே வந்து இவைக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாண்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரலாம். மற்ற அதே நேரம் வேலை லெட்டர் இவர் கொண்டு வரலாம். அப்போ அவைகளுக்கு அவர் அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸரோ விசா ஆஃபீஸரோ கேட்குற இவைக்கு விளங்காட்டியும் இந்த டாக்குமெண்ட்ஸ் அவைக்கு காட்டிக்க அவையில் பார்ப்போம். இங்கே அனுப்பப்பட்ட அந்த இன்விடேஷன் லெட்டர் ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் பர்த்டே ஏதோ இளவோடோ ஏதோ ஒன்றுக்கு வருகின்ற வேளையில் அதை சரியான முறையில் காட்டி அவையில இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து கேட்கப்பட்ட அவர்கள் அங்கே உள்ளதை தானே கேட்கிறார்கள். அவர்கள் சில வேலை டென்ஷன்லேயே மறந்துகள் வந்து வருகின்றவர்கள் சொல்ல ஒரு ஜாழ்ப்பாணத்திலேயோ ஒரு கிளஞ்சில் வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு ஆங்கில அறிவு கட்டாயம் இருக்கணும் மண்டியில் அவர் தமிழ் ஏரியாவில் வேலை செய்வார். அப்போ அவர் தமிழ் காய்ச்சி வேலை செய்வார். ஆனால் ஓரளவுக்கு அரசாங்க உத்தியோகம்னா ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் மண்டியில் சொல்லலாம் இல்லையா. எனக்கு ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு டிரான்ஸ்லேட் வச்சு தான் கேட்போம். அப்படி இல்லாட்டி இந்த டாக்குமெண்ட்ஸில் காட்டலாம். ஓரளவுக்கு காட்டே அவருக்கு விளாங்க. அப்போ நாங்கள் இப்போ சில வேளைகளிலே அரைகுறை இங்கிலீஷை தெரியாமல் மாட்டியும் பல பேர் திரும்பி இருக்கிறார்கள். எனவே தெரிந்தால் நீங்கள் பேசுங்கள், அப்படி தெரியாத பட்சத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் வேணும் கேட்டால் பெருசாக கேட்க போகிறது 2 விஷயம் தான் மெயினாக கேட்போம். உங்களோட வந்து இன்விடேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்பினோம், மற்றது இம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்பினோம். அது ரெண்டையும் நீங்கள் கையில் வச்சிருந்தா கூட அவ்வளோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவைகளுக்கு. அதை விட நீங்கள் இப்போ ஒரிஜினல் விசாவை கொண்டு வருகிறீர்கள். ஒரிஜினலாக கனடியன் எம்பசி உங்களுக்கு தந்திருக்கின்றது போங்கலண்டு. அப்படி விசாவை வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த விதமான கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதற வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அடித்து பேசலாம். ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது விசா இமிகிரேஷனால். பிறகு நீங்களே பயப்படுவீர்கள். எனவே அதை ஒரு துணிகரமாக நீங்கள் கையாளுங்கள். உங்களுக்கு மொழி தெரியாவிட்டாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் துணிகரமாக என்னத்துக்காக அந்த விசா எடுத்தீர்கள், இந்த விசிட்டர் விசா என்ன காரணத்துக்காக கனடா வருகிறீர்கள், அந்த காரணத்தை தெளிவாக சொல்லுங்கள். அவர்கள் அங்கு உங்களை எந்த விதமான மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் சரியான முறையில் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிக்கிறோம்னு சொன்னால் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லெட்டரோ இல்லாத இன்விடேஷனோ இவர் கொடுக்கலாம். அவையால் ஒன்றும் செய்யலாம். இப்போ இவைக்கு சில பேர் கேட்குற சரியான விலங்கையில் என்றாலும் இவையில் தங்க இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்க அவைக்கு ஒரு நம்பிக்கை வரும். இது சரியான இதண்டிக்கிறோம்னு சொல்லி
எனவே நேயர்களை தயவு செய்து மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ராஜ்பனுடன் மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ச்சியாக இந்த விசா பற்றி பேச போகிறேன். தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பேன். எனவே உங்களுடைய பொன்னான நேரத்தை ராஜ்பன் செலவு செய்ததுக்கு நன்றி. அது மட்டுமல்ல, நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனிலே ராஜ்பன் அவருடைய டெலிஃபோன் தொலைபேசி இலக்கங்கள் இமெயில் இலக்கம் எல்லாம் போட்டிருப்பேன். அவருடைய இமெயில் தொலைபேசி இலக்கம் எல்லாம் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இதை பற்றி இருந்தாலும் கேட்கலாம். அவருடைய ஸ்டாஃப்ஸ் அவர் ஆஃபீஸ் வைத்திருக்கிறார். அங்குள்ளவர்கள் உங்களுக்கு தக்க பதில்களை தருவார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இது போன்ற உதவிகளை நாங்கள் முடிந்த அளவு அதாவது நீங்களே அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் சொல்லியிருக்கின்றோம். வார முறை வருகின்ற வேளையிலே இன்னும் அடுத்த அப்டேட்டுடன் சந்திப்போம். மறக்காதீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி ராஜ்போர் அண்ணா. நன்றி, வணக்கம்.